வேலைக்கு தடையா இருக்குதுன்னு குடும்பத்தை விட்டு பிரிகிறோம், சம்பாதிக்கணும்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிகிறோம், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நல்லபடியா வாழ வைக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்ல 10 வருஷம் கழிச்சு சம்பாரிச்சுட்டு அனுப்பி பிள்ளைய படிக்க வைக்கிறோம். ஆனா இங்க வந்து பார்த்தா அன்பு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தன் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக 15 ஆண்டு காலம் வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு. 15 வருஷம் கழிச்சு அவர் இங்க வந்து பார்க்கும்போது அவர் குடும்பம் அவரிடத்துல இல்லை, வேறொரு இடத்துல இருந்துச்சு. இந்த மாதிரி குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. இதுக்கு நம்ம வெறும் பிசாசம் மட்டும் காரணமா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு வச்சாலும், ஆனால் நமக்கும் ஆண்டவர் சுய அறிவு கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் இதெல்லாமே தேவையை ஒழிய, குடும்பத்தை வித்து, அதான் நம்ம தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, கண்ணை வித்து சித்திரம் வாங்குறது அப்படின்னு. அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது. அநேக கணவன்மார்கள் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பணம் 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 தேவை. பணம் தேவை எதற்காக? குடும்பத்தை நடத்துவதற்கு. நிறைய கணவனும் மனைவியும் 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. பிள்ளைகள் பாருங்க வீட்டில் அனாதையா இருக்குது, கவனிக்க முடியல. வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு போறாங்க, வேலைக்காரங்க அவங்களை தவறான பாதையில் நடத்துறாங்க. எத்தனையோ வேலைக்காரர்கள் பிள்ளையை தப்பாய் நடத்துகிறார்கள். அதை பெற்றோரிடத்துல சொல்ல முடியாம பிள்ளைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது.